யாரு இத அன்பால கட்டி போட்டாள் யாரு வம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம் போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். என்ன நீ குழந்தை மாதிரி எழுத்துட்டு இருக்க? நான் உசுரோட தானே இருக்கேன். நீ எதுக்கு உயிரை விடணும்? அப்படி ஏதாவது ஆச்சு நானும் உன் கூட சேர்த்து செத்துருவேன். கிருஷ்ணா, நம்ம என்ன பாவம் பண்ண தெரியல. நமக்கு மட்டும் ஏன் கிருஷ்ணா இப்படி எல்லாம் நடக்குது? என்ன பண்ற? இருட்டிடுச்சு, அதனாலதான். இதுக்கு மேல நாம இங்க பேசிட்டு இருந்தா உன் வீட்டுல வந்துருவாங்க. தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். வா புறப்படலாம். கிருஷ்ணா, என்ன எங்க கூட்டிட்டு போற? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நிஜமா? நிஜமா. எப்படி, என்ன தூக்கிட்டு ஓடுவியா? காலம் பூரா உன்னை மனசுல சுமந்து வாழ போற எனக்கு உன்னை தூக்கிட்டு போறது ஒண்ணும் பெரிய கஷ்டமா இருக்காது. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நீனா எனக்கு உயிர்டா. எனக்கும் தான். உண்மைதான். உன் கழுத்துல தாலி கட்டி காலம் பூரா சந்தோஷமா வச்சுக்கணும். கல்யாணம்னு சொன்னதும் கரண்ட் போயிடுச்சு. இது அபசகனமா இருக்குல்ல? இல்ல. எப்படி? நீதான் விளக்கேத்த வரிய, அப்புறம் எதுக்கு கரண்ட்? என்ன அந்த கரண்டே சிம்பாலிக்கா சொல்லுது. ஐயோ, மொக்க போடாதடா. பிரீத்தி. என்ன? பிரீத்தி. என்னடா சொல்றா? பிரீத்தி, இருட்டுல கூட நீ பளிச்சுன்னு தெரியல தெரியுமா? நிஜமா? நிஜமா. நிஜமா? நிஜமா. கிருஷ்ணா, நீ கூட இருந்தா எனக்கு பகல் இரவு எல்லாமே ஒண்ணுதான். இப்படி நாம தனியா லவ் பண்றத உன் வீட்டுல இருக்கிறவங்க பார்க்கணும். பார்த்தா? பார்த்தா என்ன, கல்யாணம் தான். நிஜமாவா? என்ன தைரியம் வருதா? வீட்டுக்குள்ளே உங்க அப்பா உனக்கு பொண்ணு தரத கேவலமா பேசுறான். எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு வரீங்க? பிரீத்தி பேர சொன்னீங்கன்னா எங்களை கொண்டாலும் பரவாயில்ல, யாராலையும் எங்க காதல பிரிக்க முடியாது. இன்னொரு தடவை இங்க வந்தா உயிரோட கொளுத்திடுவேன். போடா, ரூம்ல போடி வைடா. யாரு? தட்டாதீங்க, வரேன். யாரு? லட்சுமி. என்னங்க நீங்களா? ஏங்க விழுந்துட்டீங்க? எழுந்துருங்க, எழுந்துருங்க. ஐயோ, எழுந்துருங்க. என்னங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? மனசே சரியில்லை லட்சுமி. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களான்னு கேக்குறேன், அதை மட்டும் சொல்லுங்க. ஆமா, குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஐயோ 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 ஐயோ, பாவி மனுஷா, நீ நல்லா இருப்பியோ? குடிச்சிட்டு வர. ஏயா ஏயா இப்படி குடிச்சிட்டு வந்து என் உயிரை எடுக்கிற? நேரத்தடி ஆண்டி ஒப்பாரி வைக்கிற. பகல்ல இப்படி குடிச்சிட்டு வர அளவுக்கு உனக்கு என்ன ஆச்சு?
இப்ப எதுக்கு இந்த அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்க? மனசு வெறுத்து போச்சு லட்சுமி. மனசு வெறுக்கிற அளவுக்கு இப்ப என்ன மோசமா போயிடுச்சு? ஐயோ. சொந்தம் போயிட்டு. ஐயோ ராமா, குடிச்சிட்டு ஏங்க உளறீங்க? வளரல லட்சுமி, உண்மையத்தான் சொல்றேன். நான் இந்த அளவுக்கு குடிச்சதுக்கு காரணமே நான் பெத்த பையன் தாண்டி. யோ, ஏன் புள்ள என்னையா பண்ணா? அவனை எதுக்கு சொல்ற? எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய சம்பந்தம். போச்சே போச்சே போச்சு. புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உத்தமராச குடும்ப சம்பந்தம் நம்ம பையன் வேண்டான்னு சொல்லிட்டான். அதுலதான் உங்களுக்கு வருத்தம். வருத்தம் மட்டும் இல்லடி, வைத்தெரிச்சல், உசுரே போன மாதிரி இருக்கு. ஏயா இப்படி நில தடுமாறி நில வாசல்ல கவுந்து கிடக்குற அளவுக்கு குடிச்சிட்டு வந்தா உசுரு தன்னாலேயே போயிடுயா. அது எப்போ போச்சு லட்சுமி. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, ஆமா ஆமா. எப்ப அவன் பேசி முடிச்ச சம்பந்தத்தை வேண்டான்னு சொன்னானோ அப்பவே என் உசுரு. அடச்சே, நிறுத்தியா உன் பேச்ச? ஆ? சாதாரண நேரத்திலேயே நீ உளறுவ, இதுல குடிச்சிட்டு வந்து என்னத்த தெளிவா பேச போற? வா உள்ள வந்து படு. ஏய், நான் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு, நான் போதையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன வாயா போயான்னு மரியாதை இல்லாம பேசுறியா? உன் இஷ்டத்துக்கு என்ன அடிக்க வர செய்யறா? அது அது இல்லைங்க. ஏய், அதெல்லாம் தெரியும்டி. ஏய், என்ன மரியாதை குறைவா திட்டுற, இதெல்லாம் அடிக்கிற. ஐயோ, என்னங்க நீங்க பெனாத்திட்டு இருக்கீங்க? பாக்குறவங்க உங்களை கேவலமா நினைப்பாங்க. ஆமாண்டி, ஏற்கனவே கேவலப்பட்டு போனதுக்கு அப்புறம் இனிமே புதுசா கேவலப்படுறதுக்கு என்னடி இருக்கு? என்னங்க சொல்றீங்க? ஆமா லட்சுமி, நடந்த சம்பவத்தை என்னால மறக்கவே முடியல லட்சுமி. சம்பவமா? ஆமா, நானும் அரவிந்தும் வெளியில போயிட்டு வந்துட்டு இருந்தப்போ லட்சுமி ஒரு கார் வந்து நின்னுச்சு லட்சுமி. அந்த கார்ல யாரு இருந்தாங்கன்னு தெரியுமா உனக்கு? யாருங்க? அதாண்டி முன்னாள் சம்பந்தி, அந்த உத்தம ராசா. என்னது, முன்னாள் சம்பந்தியா? ஆமாண்டி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி மாதிரி அவரும் நமக்கு முன்னாள் சம்பந்தி தானே. ம், சரிங்க, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அவர் மகளுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்க என்னையும் கூட கூட்டிட்டு போயிட்டாருடி. என் கவலை அதுதாண்டி. ஐயோ, இதுல கவலைப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? உங்களை மதிச்சு கூட கூட்டிட்டு போனதுக்கு நீங்க சந்தோஷப்படணுங்க. இப்படி கவலைப்பட்டு குடிச்சிட்டு வந்திருக்க கூடாது. என்னடி பேசுற? சம்பந்தியா இருக்க வேண்டிய என்ன சம்பந்தி வீட்டுக்காரங்கள்ல ஒருத்தானா என்ன கூட கூட்டிட்டு போய் என்ன பழி வாங்குற மாதிரி பண்ணிட்டாண்டி அந்த ஆளு. இதுல பழி வாங்க என்ன இருக்கு? ஆமா, அப்படிதான். உன் மகன் இல்லைன்னா என்ன, எனக்கு ஊர்ல வேற மாப்பிள்ளை கிடைப்பான்னு குட்டி காட்டத்தான் என்ன கூட அந்த மனுஷன் கூட்டிட்டு போனாரு. இவ்வளவு ரோஷமா பேசுற நீங்க அவர் கூப்பிடும் போது நான் வரமாட்டேன்னு சொல்லிருக்கணும். இப்ப புலம்பி என்ன லாபம்? அப்ப கூட நான் ஏன் போனேன் தெரியுமா? போற வழியில அவர் மனசு மாறலாம் இல்ல. லூசுத்தனமா பேசாதீங்க. அப்படியா லட்சுமி பேசுற? ஆமாங்க, நீங்களும் அரவிந்தும் சேர்ந்து போய் அவர்கிட்ட பிரீத்தி மனசுல இப்ப அரவிந்த் இல்ல, அதனால இந்த சம்பந்தமே வேண்டான்னு வெட்டி விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவர் மனசு மாறணும்னு நினைக்கிறது முட்டாள்தனமா இல்ல? ஆமால. ஆமாதான். போதும், அர்த்தம் இல்லாம புலம்புனது நிறுத்துங்க. ஆமா, அவன் எங்கடி? யாரு? அரவிந்தா? அவனேதான். யாருக்கோ பாம்பு கடிச்சிருச்சான், அவசர சிகிச்சைக்காக பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கான். லட்சுமி, விஷம் ரொம்ப ஏறி போச்சா? அது எந்த அளவுக்கு ஏறிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. அவன் வருவான், அவங்கிட்ட கேட்டுக்கங்க. ஆனா எனக்கு ஏறி போச்சுமா. என்னது? போததாமா. ஐயோ ஐயோ ஐயோ, நான் எங்க போய் சொல்லுவேன்? சரி, எந்திரிங்க. எந்திரிச்சு உள்ள வந்து படுங்க. வாங்க வாங்க, எழுதுற படி போடி. எந்திரிங்க. எந்திரிங்க. பாத்துங்க, பாத்து. ஐயோ, பாத்துங்க. அப்பா, அரவிந்த் பாருடா, நிக்க முடியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்காரு. என்னப்பா இது? என்னப்பா இதெல்லாம்? நிக்க தாண்டா முடியல. ஆனா படுத்துக்கலாம். அப்பா
அம்மா எதுக்காம இந்த அளவுக்கு போய் குடிச்சிட்டு வந்திருக்காரு? அப்பா ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? கேளுடா. சொல்லுங்க. உத்தமராஜா கூட போனல. சரி. அங்க சம்பந்தம் எல்லாம் நல்லபடியா தாண்டா முடிஞ்சிச்சு. ரெண்டு குடும்பத்திலையும் கலந்து பேசி முகூர்த்த ஓலையெல்லாம் எழுதிட்டாங்கடா. அந்த துக்கம் தாங்க முடியாம தாண்டா குடிச்சேன். அப்பா இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, உனக்கு எதுக்கு துக்கம்? ஆமாண்டா, நான் சம்பந்தி ஆக வேண்டிய இடத்துல எவனோ ஒருத்த சம்பந்தி ஆயிட்டானடா. எனக்கு துக்கம் தானடா. நீங்க சம்பந்தியா இருந்தா அந்த புள்ளைக்கு என்ன பிடிக்காம போய் அது எனக்கு துக்கமா இருக்கும். இத பாருங்க, ரெண்டு பேரும் நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கங்க. என்னதான் உத்தமராசா வெளியில சம்பந்தம் போட்டிருந்தாலும் பிரீத்திக்கு கிருஷ்ணா தான் உசுரு, கிருஷ்ணாவுக்கும் பிரீத்தி தான் உசுரு. அதான் வெளியில சம்பந்தம் போட்டாச்சேடா. அப்பா என்ன பண்ணாலும் இது நடக்காது. டேய், எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? பிரீத்தி கிருஷ்ணா சேரணும். அவங்க காதல் உண்மையான காதல். ஏண்டா நான் தான் போட்டிருக்கேன், நீ ஏண்டா உளர்ற? லட்சுமி, உன் பையன் ஏண்டா இப்படி உளர்றா? நான் ஒன்னும் உளரல, இதுதான் உண்மை. இனிமே எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் பிரீத்தி நினைச்சபடி நடக்கணும், நடக்கும். டேய் மௌன, என் செல்லம் விடுப்பா. என்ன லட்சுமி, நான் நினைச்சதும் நடக்கல, இவன் நினைச்சதும் நடக்கல, அவன் நினைச்சத நடக்க போகுது. நடக்காதே. நீங்க நடக்கிறீங்களா? உள்ள வாங்க. வந்து எல்லாரும் எடுங்க. கிருஷ்ணா, என்னடாச்சு? ஒரே ரத்தமா இருக்கு. ஒண்ணு இல்லப்பா, பைக்ல வரும்போது கீழே விழுந்துட்டேன். நீ அரவிந்தோட தான் பைக்ல போன? ஆமாப்பா, டேர்னிங்ல கவனிக்காம கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. அரவிந்துக்கு என்னாச்சு? அவன் பேலன்ஸ் பண்ணி கீழே குதிச்சுட்டான்பா, எனக்கு மட்டும்தான் அடி. மருந்து எடுத்துட்டு வரேன்ப்பா இப்போ. அது சரி, மாதவியை பாத்தியா? அவன் என்ன சொன்னா? வலிக்குதா? சரி உள்ள போ, உங்க அம்மா இருக்கா, காப்பி போட்டு தரேன். போ போ. சரிப்பா. டேய், என்னடா ரத்தம்? ஐயோ, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, சொல்றேம்மா. சொல்லு. பிரீத்தியும் நானும் தனியா பேசிட்டு இருந்தோம்மா. சரி. அப்போ என்ன தைரியம் வருதா? இன்னொரு தடவை இங்க வந்த உயிரோட கொளுத்திடும். போடா. முகூர்த்த ஓலையை எழுதி முடிச்சாச்சு. வர முகூர்த்தத்துல உனக்கு கல்யாணம். வாயை மூடிட்டு பேசி முடிச்ச மாப்பிள்ளைக்கே கழுத்து நீட்டுற. இல்ல நீ யார நினைச்சிட்டு இருக்கியோ அவன் உசுரோட இருக்க மாட்டான். என்ன மன்னிச்சிடு கிருஷ்ணா, இனியும் நாம ஒண்ணு சேருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. விருப்பம் இல்லாத ஒருத்தனை கட்டி காலம் பூரா அழகிறத விட விருப்பமான உன்னை நினைச்சுக்கிட்டு ஒரேடியா போக போற. நீயாவது நல்லா இரு.
மாமா ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன விடுங்க. சீக்கிரம் வாங்க. ஏய் பிரீத்தி, என்ன இது? பிரீத்தி மறுபடியும் பிரீத்தி ஏன் இப்படி பண்ண? கைட்ரா சீக்கிரம். பிரீத்தி அப்பா கைட்ரா. உட்கார், வா, பாத்து பாத்து உட்கார். பிரீத்தி ஏய் பிரீத்தி பேசாம இரு, பேசாம. ஏமா அப்படி ஒரு முடிவு எடுத்த? உன்னை இழந்துட்டா எனக்கு வேற யாருமா இருக்காங்க? ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? ஏய் மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதமா. நான் சொல்றத கேளுமா, சரியா? மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கிருஷ்ணா யாரு மாமா? உங்க தங்கச்சி பையன் தானே? அவன் ஒண்ணு வேற ஆளும் இல்ல வெளி ஆளும் இல்லையே. எதுக்கு மாமா உங்களுக்கு இந்த வெட்டி வீராப்பு? ஏதோ உங்களுக்குள்ள குடும்ப பகை எப்பவோ ஆயிடுச்சு. ஆனா அதை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு பாவம் மாமா, வாழ ஆசைப்படுற பிள்ளைங்கள நீங்க பிரிக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இதெல்லாம் பாவமா தான் போய் முடியும். மாமா, உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்களோட வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. உங்களோட சுயகௌரவத்துக்காக அந்த சின்ன பிள்ளைங்கள மண்ணில் போட்டு மூடிடாதீங்க. ஒரு முறை சாக துணிஞ்சவளுக்கு மறுபடியும் சாக முடிவு எடுக்கிறது சாதாரண விஷயம் மாமா. உங்களோட ஒரே பொண்ணு உங்க குடும்ப பகைக்காக நீங்க தொலைச்சிடாதீங்க. இத நான் உங்க மருமகளா சொல்லல, நானும் ஒரு மனுஷிதான். அதனாலதான் சொல்றேன். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த பிள்ளைங்களை பிரிச்சிடாதீங்க மாமா. அப்பா, சித்ரா பேசுறது எல்லாமே சரிதான்ப்பா. நானும் என் தப்ப உணர்ந்துட்டேன். கோவத்துல நமக்குள்ள இருக்கிற நல்ல குணம் தெரியாம போயிரும்பா. அடிச்சாலும் பிடிச்சாலும் அந்த கிருஷ்ணா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன்பா. பாவம் பாவன். தயவு செஞ்சு உங்க பிடிவாத குணத்தை விட்டுருங்க. அவங்கள வர வச்சு பேசுங்க. பிரீத்திக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய நாம அமைச்சு கொடுத்தா அதை விட பெருசா அவளுக்கு நம்ம பண்ண முடியாதுப்பா. அப்பா, யோசிச்சு முடிவெடுங்கப்பா. நீங்க எடுக்கிற முடிவு எல்லாருக்கும் சாதகமா இருக்கணும். என்னப்பா நாகேந்திரா, வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம யோசனையிலே இருக்கிற? அவன் இங்க வந்தானா? யாருப்பா? என் மகன் கிருஷ்ணா. வரலையப்பா. என்னது வரலையா? அந்த பையன் அரவிந்த் இங்க கூட்டிட்டு வரல? இல்லையப்பா, யாருமே வரல. மாதவி, உன்னை பார்த்து பேச போறதா? அரவிந்த் கிருஷ்ணாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னானே. இல்லையே மாமா, வரல.